ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை செய்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நமக்கு பண வரவு வர்றது, அப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை, இது எல்லாமே நிறைய பலன்கள் தரக்கூடிய எளிமையான மகாலட்சுமி பூஜை வெள்ளிக்கிழமை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். என்னோட பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாரத்தில் ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. ஒவ்வொரு நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும் தீரும். திங்கக்கிழமை சிவனையும், செவ்வாய்க்கிழமையில் முருகனையும், புதன்கிழமையில் விநாயகரையும், வியாழக்கிழமையில் குருமார்களையும், வெள்ளிக்கிழமையில் அம்பாளையும், சனிக்கிழமையில் பெருமாளையும், ஞாயிற்றுக்கிழமையில் சூரிய பகவானையும் வழிபட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக தீரும். அந்த வகையில் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது அம்பிகை மகாலட்சுமி தெய்வத்தை வழிபட வேண்டிய நாளாக இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமையில விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா அம்பிகையோட அருள் பரிபூரணமா நமக்கு கிடைக்கும். அதுலயும் ஆடி வெள்ளி, தை வெள்ளி இது ரொம்ப விசேஷம். ஆனால் அப்போ தான் இது செய்யணுமா அப்படின்னா கிடையாது. எல்லா வெள்ளிக்கிழமையுமே நல்ல நாள் தான். வெள்ளிக்கிழமையில் அப்படி அம்பிகையை வழிபட்டோம் அப்படின்னா பணம் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்கூட உணர முடியும். வெள்ளிக்கிழமை என்பது அம்பிகைக்கு உரிய மங்களகரமான நாளாகவும் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உரிய நாளாகவும் இருக்கு. பிற நாட்களை காட்டிலும் இந்த நாள் புனிதம் நிறைந்த நாளுன்னே சொல்லலாம். அதனால இந்த நாளில் ஒரு செயலை தொடங்கினோம் அப்படின்னா அது வெற்றியாகவே நமக்கு அமையும். சுப காரியங்களை செய்வதாக இருந்தாலும், நல்ல செயல்கள் எது துவங்குவதாக இருந்தாலும் இந்த நாளில் நாம துவங்குறது ரொம்ப நல்லது. செல்வத்திற்கு உரிய இந்த மகாலட்சுமியை நாம 24 வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டுட்டே வந்தோம் அப்படின்னா வீட்டில் எதுக்குமே குறை இருக்காதுங்க. செல்வ வளம் நமக்கு அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறை எல்லாமே நமக்கு நீங்கும். நமக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே வந்துடும். இந்த வெள்ளிக்கிழமை வழிபாடு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்குரிய கிரகம் சுக்கிரன். அதனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரஹோரை நேரமான இரவு 8 மணி முதல் 9 மணி வரையிலான அந்த நேரத்தை நாம் பயன்படுத்தி இப்போ நான் சொல்கிற மாதிரி தீபம் போட்டு நீங்கள் வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஒரு சின்ன துண்டா வெற்றி வேர் இருக்குது இல்லையா, நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். பூஜை சாமானம் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, அங்கே கிடைக்கும். அந்த வெட்டி வேரை வாங்கிக்கோங்க. அதில் அகல் தீபம், அதாவது தீபம் ஏற்றும் போது திரி இருக்குது இல்லையா, நம்ம சாதாரண பஞ்சு திரி, அது கூட இந்த வெட்டி வேரை சேர்ந்து நல்லா திரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. பூஜை அறையில் அந்த மகாலட்சுமிக்கு படத்துக்கு முன்னாடி அந்த அகல் விளக்கை வச்சு அதில் நெய் ஊற்றி இந்த வெற்றி வேறு திரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இந்த திரியை போட்டு தீபம் ஏற்றுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் உங்கள் வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி திருவுருவ படத்துக்கு நீங்கள் பூக்கள் எல்லாமே போட்டு, அம்பாளுக்குரிய பூக்கள் மல்லிகைப்பூ, தாமரைப்பூ இருந்தால் ரொம்ப விசேஷம், இதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க. இந்த தீபம் ஏற்றி இந்த வெற்றிவேர் தீபத்தை ஏற்றி வச்சு அந்த தீப சுடரை பார்த்து உங்கள் வேண்டுதல் என்னவோ, இதில் முக்கியமான விஷயம் அதுதாங்க. அந்த வெட்டிவேர் தீப சுடரை பார்த்துட்டேவும் உங்க வேண்டுதல் என்னவோ அதை கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண கஷ்டம் குறையணும், கடன் பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த வெள்ளிக்கிழமையில் வரும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் அந்த நேரத்தில் என்ன வேண்டிக்கிட்டாலும் அது அப்படியே நடக்கும். அதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை அம்பாள்கிட்ட சொல்லி நல்லா வேண்டிக்கோங்க, அந்த தீபத்துக்கிட்ட சொல்லி. அதுக்கப்புறமா அம்பாளுக்கு தெரிஞ்ச அம்பாளுடைய அஷ்டோத்திரம் சொல்லி நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கலாம். இல்லைன்னா குங்குமத்தால் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அது ரொம்ப விசேஷம். அந்த குங்குமத்தை நீங்க டெய்லியுமே நெத்தியில திலகமா வச்சுக்கலாம். இந்த பூஜை பண்றதுனால குடும்பத்துல ஒற்றுமையும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கும். குடும்பத்துல சந்தோஷமும் செல்வமும் குறையில்லாமல் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு நல்ல வழி காட்டுவாங்க. அதனால நீங்க நம்பிக்கையோட இதை செஞ்சுட்டே வாங்க. 24 வெள்ளிக்கிழமை உங்களால செய்ய முடியலன்னா ஒரு 11 வாரமாச்சும் செய்யுங்க. கண்டிப்பா 24 வாரம் செய்ய முடியும். அப்படி முடியாது எங்களால அப்படின்னா
அப்படின்னா ஒரு 11 வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் செய்யும் போதே கண்டிப்பாக ஒரு மாற்றம் உங்களுக்கு தெரியும். இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான். இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் பலன் அடைஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.